கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் யோவான் 14வது அதிகாரத்தின் 27வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை இயேசு நமக்காக வைத்து போயிருக்கிறார். பூமியிலே பிள்ளைகளை பார்த்து உறவினர்கள் கேட்கக்கூடிய வார்த்தை, உன்னுடைய தகப்பனார் உனக்கு எவ்வளவு வைத்து போனார், என்னென்ன வைத்து போனார், உனக்கு உண்டாயிருப்பது என்ன என்று சொல்லி. பூமியிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளையும் உடைமைகளையும் வைத்து போகிறார்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆகவே மனிதன் பொன்னையும் பொருளையும் தனக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். எவ்வளவு பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் உடைமைகளும் இருந்தாலும் மனிதனுக்குள்ளாக சமாதானம் இல்லை என்று சொன்னால் அவைகளெல்லாம் மதிப்பிழந்தவைகளாக காணப்படும். சிலர் சொல்லுகிறார்கள், எனக்கு எல்லாமே இருக்கிறது, ஒன்றும் குறைவு இல்லை, ஆனாலும் எனக்குள்ளாக நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சாந்தி இல்லை, அமைதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே உனக்கு பொன்னும் பொருளும் உன் தகப்பன் வைத்து போவார். உனக்கு ஆஸ்தியும் அந்தஸ்தும் உண்டாயிருக்கும் இந்த பூமியிலே. அவைகளை காட்டிலும் மேலான ஒன்றை நான் உனக்கு வைத்து போகிறேன், அதுதான் சமாதானம் என்று இயேசு சொல்லுகிறார். பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் உடைமைகளும் அதிகமாக இருந்தாலும் அதன் மூலம் நமக்கு சமாதானம் உண்டாயிருக்க வேணும். ஆகவே இயேசு பொன்னை காட்டிலும் பொருளை காட்டிலும் ஆஸ்தியை காட்டிலும் அந்தஸ்தை காட்டிலும் உடைமையை காட்டிலும் மேலான ஒன்றை வைத்து போகிறார் என்று சொன்னால் அது அவருடைய சமாதானம். அல்லேலூயா. ஆகவே யோவான் 14வது அதிகாரத்தின் 27வது வசனத்தை கவனியுங்கள். என் இயேசு எனக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார், அவருடைய சமாதானத்தை எனக்கு வைத்து போயிருக்கிறார். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக கிடைப்பதில்லை, அது அவரால் எனக்கு உண்டாயிருக்கிற சமாதானம். இந்த வசனத்தினை பலமுறை நீங்கள் வாசித்திருப்பீர்கள், பல இடங்களிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் அறியாத ஒரு புதிரல்ல இந்த வசனம். இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு செல்வமும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் கௌரவமும் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளாக சமாதானம் இருக்கிறதா என்ற கேள்வி நீங்கள் கேட்டு பார்ப்பீர்களே. ஆனால் இயேசுவிடத்தில் வர வேணும். அவர்தான் சொல்லுகிறார், உனக்கு நான் வைத்து போகிற ஒன்று உண்டென்று சொன்னால் அது சமாதானமே அல்லாமல் வேறொன்றுமில்லை. அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே நான் வந்தேன். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை நான் அடைந்தேன். நான் பிறந்தபோது பூமியிலே சமாதானம் உண்டானது என்று தேவதூதர்கள் பாடினார்கள். நான் பரமேறி செல்லும் போது உங்களிடத்தில் சொன்னேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி. ஆகவே சமாதானமான ஒரு வாழ்வு நமக்கு அவசியம். நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்ற சமாதானம் முதலாவது வேண்டும். இல்லாதவைகளை குறித்து ஒரு வெறுமை நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி,
இவைகளெல்லாம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. ஆகவே சமாதானத்தை எல்லோரும் விரும்புகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் சமாதான வழியை அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி. நீங்கள் சொல்லுங்கள், நான் சமாதான வழியை அறிந்த ஒரு தேவ பிள்ளை என்று. இயேசு சமாதான காரணர். அவர் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறவர். சர்வசாதாரணமாக சொல்லப்படுகிற வார்த்தை என்ன என்றால், கொஞ்சம் சமாதானமாக போங்க. கணவன் மனைவி 2 பேரும் எப்படி போகணுமா? சமாதானமாக போங்க. வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் வரும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நீங்கள் இருவரும் சமாதானமாக இருங்கள். உலக நாடுகள் ஒன்றுக்கொண்டு சமாதானமாக இருக்க வேண்டும். சமாதான புறாவை பறக்க விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு சமாதானம் நிலவுகிறதா? சமாதான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது பல வாரங்களாக. ஆனால் சமாதானம் இல்லையே என்றால் இந்த முழு உலகத்திற்கும் இயேசு தேவை. எந்த தேசத்திலே இயேசுவின் பிள்ளைகளை நசுக்குகிறார்களோ அந்த தேசத்திலே சமாதானம் உண்டாகாது. சமாதான காரணரை ஏற்றுக்கொள்வார்களேயானால் அவர்களுக்குள்ளாக முதலாவது சமாதானம் உண்டாகும். இப்பொழுது நான் சமாதானத்தோடு தான் இருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லுவீர்களேயானால் உண்மையிலே உங்களுக்கு நீங்களே சமாதானமாய் வாழ்கிறீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். மீண்டுமாக சொல்லுகிறேன், உங்களை குறித்து உங்களுக்கே சமாதானம் உண்டாயிருக்கிறதா? நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்பாதவைகளை செய்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்ல பார்க்கிறோம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்கள் சொல்லுவீர்களா, நான் சமாதானமாயிருக்கிறேன்? யாரெல்லாம் சொல்ல போகிறீர்கள்? சமாதானமா இல்லை என்று சொன்னால் உள்ளதை உள்ளபடியே ஒத்துக்கொள்ளுங்கள். நான் சமாதானமா இருக்கிறேனா? அது இல்லை, இது இல்லை, குறைவா இருக்கிறேன், நிறைவு எப்போது வரும், நான் நினைத்ததெல்லாம் வாய்க்கவில்லை என்று சொல்லி நான் புலம்புகிறேனா? என் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கிறதா? யோவான் 14வது அதிகாரத்தின் 27வது வசனத்தின் கடைசி வாக்கியம், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இருக்கிறதா? பதில் சொல்ல இயலுமா? ஆகவே உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல. அந்த வசனத்துக்குள்ளாக நீங்கள் திரும்பி 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 பிரயாணிக்க வேண்டும். என் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருக்கிறதா? எனக்குள்ளாக சமாதானம் இருக்கிறது சொன்னால் அது உலக பிரகாரமான சமாதானமா, இயேசு வைத்து போன சமாதானமா? இயேசு வைத்து போன சமாதானம். ஆகவே சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. சமாதானத்தின் விலை என்ன? அது விலையேற பெற்றது. ஆகவே தேவாலயத்தில் தொழுகை முடிவிலே பிரசங்கியார் ஆசீர்வதிக்கிறார், சமாதானத்தோடு போக கடவோம், போய் வாருங்கள். நாம் எல்லோரும் சமாதானத்தோடு போக கடவோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர் முதலாவது சமாதான பாத்திரனா இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். கவனிக்கலாமா? சும்மா சொல்லுவாங்க, சமாதானமா போங்கய்யா, எதுக்கு சண்டையும் சச்சரவும்? அவருக்கு சண்டையும் சச்சரவும் உண்டானால்தான் அவர் எவ்வளவு சமாதானமாய் போகிறார் என்று சொல்ல முடியும், அறிய முடியும். ஆகவே இயேசு நமக்காக வைத்து போன ஒன்று உண்டென்று சொன்னால் அது பேங்க் பேலன்ஸ் அல்ல, அது தோப்பல்ல, அது பங்களா அல்ல, அது சமாதானம்.
இயேசு நமக்காக வைத்து போனது என்ன? சமாதானம். அல்லேலூயா. அந்த சமாதானத்தை அவர் எங்கே வைத்திருக்கிறார்? இன்றைய தினத்தின் கேள்வி என்ன என்றால், யோவான் 14:27 இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று. அவர் அந்த சமாதானத்தை எங்கே வைத்திருக்கிறார் என்று தேடுவோமையானால், நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 29வது வசனத்திலே சமாதானத்தை வைத்திருக்கிறார். பக்கம் 784 பழைய ஏற்பாட்டிலே. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த சமாதானத்தை வைத்து போகிறேன் என்றால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. அப்படி சொல்லுவாயானால் நீ சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் செய்வேன் என்று நீ சொல்லாதே. அப்படி சொல்வாயானால் உனக்குள்ளாக என்னுடைய சமாதானம் வர வாய்ப்பே இல்லை என்று நீதிமொழிகள் 24:29 சொல்லுகிறது. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நீ எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் என்று சொல்லக்கூடாது. அவன் செய்த செய்கை தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் யோபு 34வது அதிகாரத்தின் 11வது வசனம், மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிறார். ஆகவே நீங்கள் அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் என்று சொல்லக்கூடாது. அப்பொழுது அவர் வைத்து போன சமாதானம் உங்களுக்குள்ளாக வந்து தங்கும். அவன் எனக்கு செய்த பிரகாரம் நான் அவனுக்கு செய்வேன் என்பது உலக பிரகாரமான காரியம். ஆகவே உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்காதபடிக்கு மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு சரி கட்டுகிறவர், அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிறவர். அப்படிப்பட்ட தெய்வம் இயேசு. ஆனபடியினாலே நீங்கள் சொல்லுங்கள், அவன் எனக்கு தீமை செய்தான், அதன் பிரகாரமாக நான் தீமை செய்ய இயலாது. அவன் எனக்கு செய்த செய்கை பொல்லாதது, அதற்கு தக்கதாக நானும் சரி கட்டுவேன் என்று நீ சொல்லக்கூடாது, செயல்படக்கூடாது. அப்படி இருப்பாயானால் நான் வைத்து போன சமாதானம் உன்னுடைய இருதயத்தில் வந்து தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே யோபு 34வது அதிகாரத்தின் 11வது வசனம், மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டுகிறவர், அவன் செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு சரி கட்டுகிறவர், அவருடைய நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிக்கிறவர். இதனுடைய சாரம் என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தவர்கள், துன்பப்படுத்தினவர்கள், துயரப்படுத்தினவர்கள், அவர்களுக்கு அவர் உலக பிரகாரமாக எந்த ஒரு தீய செயலையும் அவர் செய்யவில்லை.
மாறாக அவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். அவர் அப்படியாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் செய்தற்கத்தக்கதாக அவர்களுக்கு செய்யாதபடிக்கு, அவருடைய செய்யத்தக்கதாக அவர்களுக்கு சரி கட்டாதபடிக்கு, அவர் எப்போதும் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவைகளே செய்தபடியினாலே தான் அவரின் மூலமாய் நமக்கு சமாதானம் உண்டாகிறதா இருக்கிறது. ஏனென்றால் அவர் சமாதான காரணர், சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அடைந்தவர். சமாதான காரணரே சமாதான குலைச்சலை உண்டாக்காதபடிக்கு அவர் எல்லாவற்றையும் சகித்தார், அவர் எல்லாவற்றையும் மன்னித்தார், அவர் எல்லாவற்றையும் மேலும் அன்பான வார்த்தைகளையே சொன்னார். என்றால் இன்றைக்கு சமாதானம் உங்களுக்கு வேண்டுமா? உங்களுடைய இருதயத்திலே சமாதானம் வேண்டுமா? நீங்கள் சொல்லுங்கள், அவன் எனக்கு செய்த பிரகாரமாய் நான் அவனுக்கு செய்ய மாட்டேன். ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் மனுஷனுடைய செய்யத்தக்கதாக சரி கட்டுவார், நான் சரி கட்ட மாட்டேன். என் தேவனாகிய கர்த்தர் அவனவன் நடக்கைக்கு பலனளிக்கிறார். எனக்கு துன்பம் விளைவிக்கிறவளுக்கு தக்கதான பலனை கொடுக்கிறவர் அவரே. அந்த பலனை அனுபவிக்கிற நான் அவனுக்கு சரி கட்டாதபடிக்கு அவன் செய்த பிரகாரம் நானும் செய்யாமல் இருக்கிறபடினாலே எனக்கும் பலனை அளிக்கிற தெய்வம் இயேசு. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு சரி கட்டுகிற தெய்வம், மனுஷனுடைய நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிக்கிற தெய்வம். ஆகவே நீங்கள் சொல்லுங்கள், அவன் எனக்கு செய்த பிரகாரம் நான் செய்ய மாட்டேன், அவன் செய்யத்தக்கதாக நான் சரி கட்ட மாட்டேன். ஏனென்றால் என் இயேசுடைய சமாதானம் எனக்கு வேண்டும். ஆகவே அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் என்று சொன்னால், இயேசுவின் சமாதானம் அது உலக பிரகாரமான சமாதானம் அல்ல. ஆகவே யோவான் 14:27 4வது வாக்கியம் என்ன சொல்லுகிறது? நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உலகம் கொடுக்கிற பிரகாரம். நான் கொடுக்கிறது எப்படி என்று சொன்னால், அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் என்று நீ சொல்லாதிருந்தால் உனக்கு என்னுடைய சமாதானம் உண்டாயிருக்கும். உலக பிரகாரமான சமாதானம் எப்படிப்பட்டது? அவன் எனக்கு செய்த பிரகாரம் நான் அவனுக்கு செய்வேன். நாட்டுக்கு நாடு அதுதான் நடக்கிறது, வீட்டுக்கு வீடு அதுதான் நடக்கிறது, நபருக்கு நபர் அதுதான் நடக்கிறது. ஆகவே இந்த வசனங்களை பேசுகிற நான், எனக்கு ஒரு துன்பம் வரும்போது அவன் எனக்கு செய்த பிரகாரம் நான் அவனுக்கு செய்யாமல் என் இயேசுவுக்கு பிரியமான பிரகாரம் நான் வாழ்வேனையானால் அவர் வைத்து போன சமாதானம் எனக்கு உண்டாயிருக்கும். இதுதான் ரகசியம். ஆகவே சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த சமாதானம் எங்கே இருக்கு என்று சொன்னால், அவன் எனக்கு செய்த பிரகாரம் நான் அவனுக்கு செய்யாமல் இருப்பதிலே இருக்கிறது. நீதிமொழிகள் 24:29. இது சாத்தியமா? இது நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய அனுபவமா? நிச்சயமாக நம்மால் இயலாத ஒரு காரியத்தை வேதம் ஒருபோதும் நமக்கு போதிக்காது. ஆகவே யோபு 34:11 நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். என்னுடைய செய்கைக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டுவார், என் நடக்கைக்கு தக்கதாக அவர் எனக்கு பலனளிப்பார். ஆகவே யார் எனக்கு என்ன செய்தாலும் அவர்கள் எனக்கு செய்த பிரகாரம் நான் செய்யவே மாட்டேன். அது உலக பிரகாரமான காரியம். செய்யாமல் இருக்க முடியுமா? பெரிய நம்பிக்கையின் நங்குரம் இயேசு. அவர்கள் எனக்கு செய்த பிரகாரம் நான் செய்ய போவதே இல்லை. உலக பிரகாரமான காரியத்தினாலே எனக்கு சமாதானம் உண்டாகாது. ஆனபடியினாலே என் இயேசு என் செய்யத்தக்கதாக எனக்கு சரி கட்டுவார். நான் அவன் செய்த பிரகாரம் செய்து அவனுக்கு நான் சரி கட்ட மாட்டேன் என்று சொல்லி உங்களை நீங்களே காத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இருதயத்தில் இயேசு வைத்து போன சமாதானம் வந்து தங்கும். நிச்சயமாக தங்கும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 228வது பக்கம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான்,
அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆகவே ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானியுங்கள். அவன் எனக்கு செய்த பிரகாரமாய் நான் செய்ய மாட்டேன். உலக பிரகாரமான காரியங்களில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டேன். அவன் செய்த பிரகாரமாய் நானும் அவனுக்கு செய்வேன் என்று ஜென்ம சுபாவ மனுஷன் சொல்லுவான். ஆனா ஆவிக்குரிய மனுஷன் என்ன சொல்லுவான்? அதை நிதானித்து பார்த்து மனுஷனுடைய செய்தித்தக்கதாக சரி கட்டுகிற தெய்வம் இருக்கிறார். அவருடைய நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிக்கிற தெய்வம் இருக்கிறார் என்று ஆவிக்குரிய பிரகாரமாய் அவன் ஆராய்ந்து பார்க்கிற ஆவியுடைய தேவ மனுஷனுக்கு இயேசு வைத்து போன சமாதானம் சொந்தம். ஜென்ம சுபாவம் மாற வேணும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். வசனத்தின் முதல் வார்த்தை எல்லாரும் சொல்லுங்கள். பிறவி கூறு. ஜென்ம சுபாவ மனுஷன் வசனத்தின் உள்ளே ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிறவைகள் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜென்ம சுபாவம், தெய்வீக சுபாவம், 2 சுபாவம் இருக்கிறது. மனிதனுடைய ஜென்ம சுபாவம் மாற வேண்டுமேயானால் எல்லாவற்றையும் மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்க வேணும். ஜென்ம சுபாவம் மாற வேண்டுமேயானால் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும்போது தெய்வீக சுபாவம் உண்டாகும். தெய்வீக பாஷை பேசுகிறேன் என்று சொன்னால் தெய்வீக சுபாவம் உண்டாயிருக்க வேணும். தெய்வீக பாஷை, தூதர் பாஷை, அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேணும்? தெய்வீக சுபாவத்தை உடையவர்களாக இருக்க வேணும். இப்ப ஜென்ம சுபாவ மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். எது பைத்தியமாக தோன்றும்? நீதிமொழிகள் 24வது அதிகாரத்தின் 29வது வசனம் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன். அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன். அப்படி நீ சொல்லாதே என்று சொன்னால் இந்த வேத வசனம் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அது எப்படி? அவன் எனக்கு இடைஞ்சல் செய்ய நான் அவன் செய்த பிரகாரம் இடைஞ்சல் செய்ய மாட்டேன் என்று நான் எப்படி சொல்ல முடியும்? அது என்னால் கூடாது என்று சொல்லி ஜென்ம சுபாவ மனுஷன் சொல்லுவான். அதே வேளையில் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் அதை ஆராய்ந்து நிதானிக்கிறவன் என்ன சொல்லுவான் என்று சொன்னால் யோபு 34வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை சொல்லுவான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு சரி கட்டுகிற தெய்வம் இருக்கிறார். அவனுடைய நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிக்கிற தெய்வம் இருக்கிறார். ஆனபடியினாலே நான் ஆவிக்கேற்ற பிரகாரமாக அவன் எனக்கு செய்த பிரகாரமாக நான் அவனுக்கு செய்ய மாட்டேன். கிறிஸ்தவர்களாய் இருப்பது ரொம்ப எளிது. கிறிஸ்தவர்களாய் இருப்பது ரொம்ப எளிது. கழுத்திலே ஒரு சிலுவை தொங்கும், பெயரிலே கிறிஸ்தவம் இருக்கும், கையிலே வேதாகம் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவர்களாய் வாழ்வது கடினம். கிறிஸ்தவர்களாய் இருப்பது எளிது, கிறிஸ்தவர்களாய் வாழ்வது கடினம். அவன் எனக்கு செய்த பிரகாரம் நான் அவனுக்கு செய்வேன் என்று சொல்லாதபடிக்கு நீங்கள் ஆவிக்கேற்ற பிரகாரம் சிந்தித்து ஜென்ம சுபாவம் மனுஷனுடைய சுபாவத்தை விட்டு தெய்வீக சுபாவத்துக்கு வரும்போது தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தில் வந்து குடியிருக்கும். இதற்கு வழி என்ன? உங்களால் எதையும் செய்ய முடியும், ஆனால் நீங்கள் செய்யக்கூடாது. அவன் செய்த பிரகாரம் நீங்கள் செய்யாதபடிக்கு ஆவிக்கேற்ற பிரகாரம் நீங்கள் செயல்படும்படிக்கு அவன் செய்யத்தக்கதாக சரி கட்டுகிற தெய்வம் அவனை பார்த்துக் கொள்வார்.
அவன் நடக்கைக்கு தக்கதாக பலனளிக்கிற இயேசு அவனை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி, நீங்கள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக எப்பொழுது வாழ்வீர்களோ அப்பொழுதுதான் தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் வந்து குடிகொள்ளும். ஆகவே ஜென்ம சுபாவம் மாற வேண்டும். ஜென்ம சுபாவம் மாற வேண்டும். மனித சுபாவம், பிறவிக்கூறு, பிறவி குணம், அந்த குணம் மாறுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் யோபு 34:11 வசனம். மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிற தெய்வம் இருக்கிறார். ஆகவே நான் ஆவிக்கேற்ற பிரகாரமாக சிந்திப்பேன், சிந்தித்து அவன் எனக்கு செய்த பிரகாரம் நான் செய்யவே மாட்டேன். அது உலக பிரகாரம். அந்த உலக பிரகாரமான காரியங்களினால எனக்கு சமாதானம் உண்டாக ஏது இல்லை, வாய்ப்பில்லை. ஆகவே என் இயேசு வைத்து போயிருக்கிற சமாதானம் எங்கே இருக்கு என்று சொன்னால் அது ஆவிக்குரிய பிரகாரமாக வாழ்கிற தேவ ஜனத்துடைய இருதயத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:15 வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஜென்ம சுபாவ மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். இப்பொழுது நீங்கள் தேவனுடைய ஆவிக்குரியவர்களா, ஜென்ம சுபாவத்துக்குரியவர்களா? நீங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்தால் நீங்கள் ஆவிக்குரிய தேவ பிள்ளையாய் காணப்படுவீர்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளாதிருந்தால் நீங்கள் ஜென்ம சுபாவ மனிதர்களாய் இருப்பீர்கள். இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்கள். அவன் செய்யத்தக்கதாக நான் அவனுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறேனா? அதன் பிரகாரமாக நீதிமொழிகள் 24:29 அவன் எனக்கு செய்த பிரகாரம் நான் அவனுக்கு செய்வேன் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறீர்கள். அவன் செய்த செய்யத்தக்கதாக நான் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் இன்னும் ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் ஆவிக்குரிய நீங்களோ எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து மனுஷனுடைய செய்யத்தக்கதாக அவனுக்கு சரி கட்டுகிற இயேசுவின் பிள்ளை நான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மனிதனுடைய செய்யத்தக்கதாக அவனுக்கு சரி கட்டுகிற தெய்வத்துடைய பிள்ளை நான். ஆகவே நான் அவன் செய்த பிரகாரம் நிச்சயமா செய்ய முடியாது. இது இயேசு பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று நடைமுறை வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தோடு நீங்கள் வாழ்வீர்களேயானால் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் வந்து தங்கி இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் இரவிலே நித்திரைக்கு செல்வதற்கு முன்பாக உங்கள் ஆவி உங்களோடு பேசும். அன்றைய தினத்திலே பகல் பொழுதிலே நடந்த சம்பவம் உங்கள் நினைவை வாட்டும். என்ன இருந்தாலும் நான் இயேசுடைய பிள்ளை, அவன் பேசின பிரகாரமாய் நான் என்ன செய்திருக்க கூடாது? நல்லா சொல்லுங்க, பேசி இருக்க கூடாது. உங்கள் வார்த்தைகளை நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும். உங்கள் வார்த்தைகளை நீங்கள் வெளியில விட்டால் அந்த வார்த்தைகள் உங்களையே திரும்ப வந்து தாக்கும். உலகமே அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் அமைதியாக தூக்கத்தில் இருக்கிறார்கள். உங்கள் ஆத்மா உங்களோடு பேசுகிறது, நீ ஆவிக்குரிய மனுஷனா, ஜென்ம சுபாவ மனுஷனா? நீ புறம்பான தோற்றத்திலே கிறிஸ்தவன், ஆனா உண்மையிலே நீ கிறிஸ்தவ வாழவில்லை என்று சொல்லி உங்கள் ஆவியே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குற்றப்படுத்துமையானால் நீங்கள் சொல்லுங்கள், அவன் எனக்கு செய்த பிரகாரமாக நான் இனிமே ஒன்றுமே செய்ய மாட்டேன். என் தேவனாகிய கர்த்தர் அவன் அவனுடைய செய்யத்தக்கதாக அவனுக்கு சரி கட்டுவர் என்பதை விசுவாசித்து அந்த வசனத்திற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். யாரெல்லாம் சொல்ல முடியும்? இன்றைக்கு இந்த பூமியில கிறிஸ்தவன் மத்தியில் இது நடக்கிறதா என்று பார்த்தால் நான் பாஸ் ஆவேனோ தேர்வேனோ தோல்வி அடைவேனோ கர்த்தருக்கே தெரியும்.
ஆகவே இரவிலே நீங்கள் நித்திரைக்கு செல்லும்போது உங்கள் ஆவியில ஒரு சமாதானம் வேண்டும் என்று சொன்னார். அவன் உங்களுக்கு செய்த பிரகாரம் நீங்கள் செய்யாதிருங்கள். உங்களுடைய ஆவிக்கு நீங்கள் மறைந்து கொள்ள முடியுமா? உங்களுடைய மனச்சாட்சிக்கு நீங்கள் தப்பிக்க முடியுமா? உங்கள் மனமே உங்களை குற்றப்படுத்துகிறதே. காரணம் என்ன? அவர் செய்த பிரகாரம் நீங்கள் செய்கிறீர்கள். இப்ப இயேசு சொல்கிறார், நான் கொடுக்கிற சமாதானம் உலக பிரகாரமான சமாதானம் இல்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் எனக்கு உபத்திரம் உண்டானது, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தேன்? இந்த உலகத்தில் நான் திடன் கொண்டேன். ஆகவே இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு என்று இயேசு சொல்லுகிறார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரம் இல்லாத குடும்பம் உண்டா? உபத்திரம் இல்லாத தனிநபர் உண்டா? உபத்திரம் இல்லாத நாடுகள் உண்டா? உபத்திரம் இல்லாத உயிரினங்கள் உண்டா? பல்வேறு உபத்திரவங்கள், பல்வேறு துன்பங்கள் மத்தியிலே நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு வசனம் உண்டு என்று சொன்னால் யோபு 34:11, மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு சரி கட்டுகிற தெய்வமாகிய இயேசு இருக்கிறார். அவனுடைய நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் கொடுக்கிற இயேசு இருக்கிறார். ஆகவே நான் அவன் செய்கைக்கு தக்கதாக நானும் செய்ய மாட்டேன், அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் செய்ய மாட்டேன், என் இயேசுவே நியாயாதிபதி என்று சொல்லி நீங்கள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக வாழ உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்தும்படியால் இந்த வருஷத்தின் முதல் மாதத்தின் 11வது நாளிலே ஜீவனுள்ள வேத வசனங்களை இயேசு உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இன்றைக்கு வைக்கிறார். உங்கள் பக்கத்து வீடு செய்கிற பிரகாரமாக நீங்கள் செய்யக்கூடாது. சில பேர் எப்படி செய்கிறாங்க? அங்கே மீன் வாங்கினா இங்கேயும் மீன் வாங்கணும், அங்கே இருந்து கோழிக்கறி வாடை அடித்தா நம்ம வீட்லேயும் கோழிக்கறி வாடை அடிக்கணும். அவங்க பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் போனால் என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் போகணும். நடக்கலையா? அவங்க வீட்டில் ஒரு காரை வாங்கி நிறுத்தினாங்கன்னா என் வீட்லேயும் ஒரு காரை வாங்கி நான் நிறுத்தணும். உலக பிரகாரமாய் வாழக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, வேத வசனத்தின் பிரகாரமாய் வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆகவே அவன் செய்த பிரகாரம் நானும் செய்வேன் என்று சொல்லாதே. சரியா? அதெல்லாம் நடக்குமா? நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒரு கார் வாங்கினால் நீங்க என்ன சொல்ல வேணும்? இயேசுவே, நான் ஆசைப்பட்டதெல்லாம் அவனுக்கு நீர் கொடுக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அவர் சொல்லுவீங்களா? அதனால உங்க பிள்ளைகள் யாராலும் ஃபெயில் மார்க் வாங்கிட்டா உங்க பிள்ளை சொல்லணும், இயேசுவே, நான் பாஸ் மார்க் வாங்காட்டாலும் என் ஃப்ரெண்டு பாஸ் ஆகிட்டான், அவனை நான் ஆசீர்வதிக்கிறீர். ஆனால் உலக பிரகாரம் எப்படி தெரியுமா? என் பிள்ளை ஃபெயிலாக போச்சு, அவ பிள்ளை பாஸ் ஆகலாமா? என்ன கர்த்தாவே, அவ பிள்ளையும் ஃபெயில் பண்ண முடிட்டீரே. உலகம் செய்கிற பிரகாரமா இல்லை. எல்லாம் கவனிங்க. நடைமுறை வாழ்க்கை சொல்லுகிறேன், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் யார் என்ன செய்தாலும் அதன் பிரகாரமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தாதபடிக்கு நீங்கள் இயேசுவுக்கு பிரியமாய் வாழ ஆவிக்குரிய ஜனமாய் நீங்கள் மாற வேணும். ஜென்ம சுபாவத்தை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய சுபாவத்தை நமக்குள்ள நாமே உருவாக்க வேணும். அப்போ ஆவிக்கிறவன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்ப என் வாழ்க்கை நான் ஆராய்ந்து நிதானித்தால் நான் நியாயந்திருக்கப்படேன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 11:31, புதிய ஏற்பாட்டில் 238வது பக்கம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இந்த வசனத்தில் கொஞ்ச நேரம் நம்ம தங்கி இருந்து தான் போகணும். 1 கொரிந்தியர் 11:31 எடுத்து வாசியுங்கள். ஒருத்தவங்க முழுசா வாசிக்கிறாங்க, ஒருத்தங்க முக்கால் பாகம் வாசிக்கிறாங்க, ஒருத்தவங்க வாசிக்கவே மாட்டேங்கிறாங்க. வாசிங்க எல்லாம் ஒன்று போல. யாருக்கெல்லாம் இந்த வசனம் பிரியும்? யாருக்கெல்லாம் இந்த வசனம் பிரியும்? நம்மை நாமே, என்னை நானே, உன்னை நீயே, உங்களை நீங்களே,
கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. வார பணத்தை பூரா தின்னே அழிச்சிறேன், கர்த்தர்ட்ட போக முடியுமா? அப்படி போய் சொல்ல முடியுமா? போஜன பிரியனுடைய தொண்டையில், ஆமாம், பிரியாணி இருக்குல்ல, பிரியாணி ஒரு கடையில் 2000 விற்கும், ஒரு கடையில் 500 விற்கும். பிரியாணி 500 பிரியாணி வாங்கி சாப்பிடணுமா, 2500 பிரியாணி வாங்கி சாப்பிடணுமா? உங்கள் தகுதிக்கு தக்க தான் வாங்கி சாப்பிடணும். இல்லை என்றால் பிரியாணி பொடியெல்லாம் தக்காளி சாதத்தில் போட்டு அந்த வாசத்தை பிடிச்சி தக்காளி சோத்து சாப்பிடணும். நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நியாயாதிபதி எங்கே என்று சொன்னால் உங்கள் மனமே உங்களுக்கு நியாயாதிபதி, உங்கள் உள்ளான மனிதனே உங்களுக்கு நியாயாதிபதி. நீ சும்மா புலம்பாத. அவசரப்பட்டு 500 சேலை எடுக்கணும் போனது 5000 சேலை எடுத்தது நீ தானே. இப்போ உன் இருதயம் கலங்குதா, உன் இருதயம் தயங்குதா, உன் இருதயம் பயப்படுதா? எப்படி? ஒருவன் மனதை மாத்திரம் ஆள கற்றுக்கொண்டானேயானால் அவனை ஒருவராலும் ஜெயிக்க முடியாது. மனமே எல்லாவற்றுக்கும் பிரதானம். அவன் செய்த பிரகாரம் நானும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது உலக பிரகாரமான சமாதானமாய்த்தான் இருக்கும். அது கொஞ்ச நாள் உங்கள் இருதயம் கலங்கும். அப்போ நான் என்ன செய்யட்டும்? ஆவிக்குரியவனாகிய நான் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிறேன், எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறேன். ஜென்ம சுபாவ மனுஷனுக்கு இது பைத்தியமாய் தோன்றும், ஆவிக்கிற ஜனங்களுக்கு இது ஆசீர்வாதமாக தோன்றும். இன்றைக்கு உங்களை நீங்களே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆனால் உங்கள் மனச்சாட்சிக்கு முன்பாக நீங்கள் நிமிர்ந்து நிற்க முடியும். ஆகவே நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் என்று சொன்னால் உங்கள் மனசாட்சியே உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நீதியுள்ள நியாயாதிபதியாகிய உங்கள் மனம் உங்களோடு பேசுகிறது. பேசுகிறதா இல்லையா? பேசிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் மனம் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. மனிதன் மௌனமாக இருக்கிறேன், மௌன விரதம் என்று சொல்லுவான். அவன் மௌனமாக இல்லை, அவன் வாய்தான் மௌனமாக இருக்கிறது, ஆனால் மனம் அவனோடு எப்போதும் பேசிக்கொண்டே தான் இருக்கு. பாருங்க, மனம் தூங்கும் போது கூட பேசுகிறது. அதுதான் கனவாக உங்களுக்கு வெளிப்படுகிறது. மனதின் நினைவுகள் ஒருபோதும் ஓயாது. அவன் செய்த பிரகாரம் நானும் செய்வேன், அவன் வாழ்கிற பிரகாரம் நானும் வாழ்வேன், அவனைப் போலவே நானும் வாழ முயற்சி செய்வேன் என்று நீங்கள் பார்க்காதபடிக்கு நீங்கள் ஜென்ம சுபாவம் மனிதனுடைய சுபாவத்தை விட்டு ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவிக்குரியவளாக நீங்கள் மாறி எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்தால் உங்களுடைய மனச்சாட்சிக்கு முன்பாக நீங்கள் குற்றமுள்ளவர்களை காணப்பட வழியே இல்லை. உங்களை நீங்களே முதலாவது நிதானித்து பாருங்கள். உண்மையிலேயே நான் கிறிஸ்தவ பிள்ளையா? முதல் கேள்வி அதான் நீங்க கேட்கணும். உண்மையிலே நான் கிறிஸ்தவனா? யாரெல்லாம் கேட்க போறீங்க? பேசவே மாட்டீங்க. அந்த தகுதி எனக்கு உண்டா? என் ஜென்ம சுபாவம் இன்னும் மாறவில்லை. அவன் பேசினதுக்கு பதிலாக அல்ல, அதை விட அதிகமாக நான் பேசுகிறேன். அவன் செய்த பிரகாரம் மாத்திரமல்ல, அதை விட அதிகமாக நான் செய்து கொண்டிருந்தால் என் தேவன் எனக்கும் சரி கட்டுவார், அவனுக்கும் சரி கட்டுவார். அவன் செய்த பிரகாரம் அவனுக்கு சரி கட்டுவார், நான் செய்த பிரகாரம் எனக்கு சரி கட்டுவார். என் செய்யத்தக்கதாக அவர் எனக்கு பலனளிப்பார், அவன் செய்யத்தக்கதாக அவன் பலனளிப்பார், அவனுக்கு பலனளிப்பார். அப்ப ஜென்ம சுபாவம் உள்ளவனுக்கு அவனுக்கு தக்கதாக பலன், ஆவிக்குரிய சுபாவம் உள்ளவனுக்கு அவனுக்கு தக்கதாக பலன். செய்யலாமா? சில சபையில் என்ன செய்றாங்க தெரியுமா? உண்டியல் கொடுக்காங்க. கொடுக்காங்களா கொடுக்கலையா? கட்டாயப்படுத்தி என்ன சொல்றாங்க? லோன் எடுத்து என்கிட்ட கொடுங்கன்னு வாங்குறாங்க. இதெல்லாம் நவீன காலத்திலே வந்த சூதாட்டங்கள். கிறிஸ்தவ சபையிலே இயேசுடைய வார்த்தை மாத்திரமே பேசப்பட வேண்டும். வணிக ரீதியான வியாபார நோக்கத்தில் எதையுமே செய்யக்கூடாது. இதை அறியாத சில சபைகள் என்ன செய்கிறது? அவர் செய்த பிரகாரம் நானும் செய்வேன் என்று சொல்லி ஜனங்களிடத்திலே அப்படிப்பட்ட காரியங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது உலக பிரகாரமான சமாதானத்திற்கு வழிவகுக்கும். அவன் ஆவிக்குரிய மனிதனாயிருந்தால் அதை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்பான். இயேசு வானத்திலும் பூமியிலும் சகலவற்றிலும் அதிகாரம் உள்ளவர். அவன் நினைத்தால் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவராக என்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி அவன் நினைப்பானேயானால் அவன் செய்யத்தக்கதாக அவனுக்கு சரி கட்டி அவனுக்குள்ளாக தெய்வீக சமாதானத்தை, ஆவிக்குரிய சுபாவத்தை கர்த்தர் கொடுப்பார். குறுக்கு வழியெல்லாம் கிடையாது கிறிஸ்தவம். நான் ஒவ்வொருவரும் தனித்தனி சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆவியில ஒரே மனமாய் மாற வேணும், ஒரே ஆவியுடையவராய் மாற வேணும். அவர்கள் செய்கிற பிரகாரமாய் நான் செய்ய மாட்டேன்.
என் செய்கைக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டுவார், என் நடக்கைக்கு தக்க எனக்கு பலன் கொடுப்பார். இதை நான் ஆராய்ந்து நிதானித்து பார்க்கிறேன். எப்படி ஆராய்ந்து நிதானிக்க போகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி அதை ஆராய்ந்து நிதானித்து அதற்குரிய பலனை நீங்கள் பெறுவதற்கு ஒரு நீண்ட பிரயாணம் அவசியம். உடனே வந்துருமா? உடனே வந்துருமா? அற்புதமான வசனம் 1 கொரிந்தியர் 11:31. நம்மை நாமே நிதானித்து ஆராய்வோமாக. தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வருமானத்தை நான் எப்படி செலவு செய்கிறேன்? அவர் கொடுத்த பலனை நான் எதிலே விரயம் செய்கிறேன்? அவர் என்னை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை நான் எவ்வளவாய் உதாசீனப்படுத்தினேன்? என்னை நானே ஆராய்ந்து நிதானித்து பார்த்து பார்க்கலாமா? பாருங்க. அப்ப நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயங்கீர்க்கப்படும். வசனம் ஒரு காலம் பொய்த்து போகாது. ஆகவே பிரசங்கி 5வது அதிகாரம் 16வது வசனம். அவன் வந்த பிரகாரமே போகிறான், இதுவும் கொடுமையான தீங்கு. எல்லாருமா வாய் விட்டு சொல்லலாமா? அவன் வந்த பிரகாரமே போகிறான், இதுவும் கொடுமையான தீங்கு. நீங்க இன்றைக்கு சர்ச்சுக்கு வந்த பிரகாரமே போகக்கூடாது. நீங்க வரும்போது எப்படி வந்தீங்களோ அந்த ஜென்ம சுபாவம் மாறி ஆவிக்குரிய சுபாவத்தோடு நீங்கள் வெளியில் போகணும். கிறிஸ்துக்குள்ளே வந்த பிரகாரமே இந்த நாள் வரை நீங்கள் இருந்தால் அது தீங்கு. அன்றைக்கு நீங்கள் ஜென்ம சுபாவத்தோடு இருந்தீர்கள். வந்த பிரகாரம் எப்படி? ஜென்ம சுபாவத்தின் பிரகாரமாய் வந்தீர்கள். இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கு என்று சொன்னால் ஆவிக்குரிய பிரகாரமாய் மாறி இருக்க வேணும். வந்த பிரகாரமே நீங்கள் இருந்தால் அது தீங்கு. அவன் எனக்கு செய்த பிரகாரமாகவே நானும் அவனுக்கு செய்வேன் என்றால் அது தீங்கு. நீங்கள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்தால் அது உங்களுக்கு ஆவிக்குரிய சுபாவத்தை கொண்டு வரும். இன்றைக்கு எந்த பிரகாரமாய் நாம் இருக்கிறோம்? அவன் வந்த பிரகாரமே போகிறான். அவன் எதுக்கு சொல்லிக்கிட்டு நான் வந்த பிரகாரமே இருக்கிறேன்? எப்படி? ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு 30 வருஷம் ஆச்சு, நான் வந்த பிரகாரமே இருக்கிறேன். இல்லை, என் ஜென்ம சுபாவம் மாறி இருக்கிறது, நான் ஆவிக்குரிய பிரகாரமா எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறேன், என் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நானே ஆராய்ந்து நிதானிக்கிறேன், நான் எந்தெந்த இடங்களிலெல்லாம் என்னை நானே மாற்ற வேண்டி இருக்கிறது என்று நானே ஆராய்ந்து நிதானிக்கிறேன். மாறலாமா? அல்லேலூயா. வந்த பிரகாரமே இருந்தால் அது ஆசீர்வாதம் இல்லை. வந்த போது எப்படி ஜென்மசுவா இருந்தது, வந்த பிரகாரமே போகிறான். சரி, இப்போது இருக்கிறோம், ஜென்மசுவா கொஞ்சம் மாறட்டும். அவன் செய்த பிரகாரம் நீங்கள் எதையுமே செய்யாதங்க, அவன் செய்த பிரகாரம் நீங்கள் எதுவும் செய்யாதங்க, அவன் எனக்கு செஞ்சால் நானும் பதிலுக்கு செஞ்சேன் அப்படின்னு சொல்லாதங்க. இதுதான் வேதம் சொல்லுது, அப்படித்தானே? அப்போ வந்த பிரகாரமே போகிறான் என்று சொன்னால் நீங்கள் எப்படி இங்கே பாவியாக வந்தீங்களோ அதே மாதிரி பாவியாகவே போகக்கூடாது. எங்கே போகிறான்? பரலோகத்துக்கு போகிறானா? பரலோகத்துக்கு போகிறதும் போகாததும் அது கர்த்தருக்கு தான் தெரியும். எல்லாம் பரலோகத்துக்கு தான் போயிடணும். அவன் வந்த பிரகாரமே போகிறான், இதுவும் தீங்கு என்று சொன்னால் அவன் பாவியாகவே போகிறான், அதான் தீங்கு. அவன் செய்த பிரகாரமே இவன் செய்து கொண்டிருந்தான். இவன் ஆவிக்கேற்ற பிரகாரமாக வாழவில்லை, இவன் ஜென்மசுவாவம் மாறவில்லை. இந்த ஆவிக்கேற்ற பிரகாரமான வாழ்வு அவனுக்கு பைத்தியமாய் தோன்றினது. அவன் வந்த பிரகாரமாய் வந்தவன், அவன் போவதற்கு முன்பாக அவன் ஜென்மசுவாபம் மாறி ஆவிக்கேற்ற பிரகாரமாக எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்தான். அவன் நியாயந்திருக்கப்படான்.
எத்தனை பேருக்கு இந்த ஆலோசனை பிடிக்குது? அதனால நான் உங்களுக்கெல்லாம் பெரிய அதிபதியாய் நியாயாதிபதியாய் வர வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு அறிவு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு அறிவு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருக்கு அறிவு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு அறிவு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவரவர்கள் தங்களை தாங்களே ஆராய்ந்து நிதானித்தால் நியாயந்திருக்கப்படாது இருப்பார்கள். அவன் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கான். வந்த பிரகாரமே இருக்கிறான். அவன் அப்படியே போய்விடுவானோ? எப்படி பாருங்க, 2 வாக்கியம் தான். பிரசங்கி 5வது அதிகாரம் 16வது வசனம். அவன் வந்த பிரகாரமே போகிறான். சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வந்தீங்க? போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு வந்தேன். வந்தபோது அப்படி வந்தேன். நீர் நீட்டிக்கொண்டே போகிறீர். சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வந்தீங்க சொல்லுங்க? வந்த பிரகாரமே நீங்கள் போகக்கூடாது. இப்ப ஆவிக்குரிய பிரகாரமே நீங்கள் போக வேணும். யாருக்கெல்லாம் விருப்பம்? அப்ப நல்லா பாருங்க, இன்னைக்கு நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமா போகணும்னு சொன்னா ஜென்ம சுபாவத்தை விட்டு ஆவிக்குரிய சுபாவத்துக்கு மாறி, ஆவிக்குரிய எப்படிப்பட்டவன்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து, என்னை நானே நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிறவன். அல்லேலூயா, ஆமென். இதை ரொம்ப நீட்டி விளக்கியெல்லாம் பேசலாம், அது கதை அடிக்கிற மாதிரி இருக்கும். வேண்டாம். என் நிலைமை என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும். என் நிலைமை என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். என் நிலைமை எதில் மோசமானதுன்னு சொல்லி அவருக்கு தெரியும். என் நிலைமை எப்படி இருக்கு என்பதை நான் எப்படி நினைக்கிறேன் என்று பொல்லாதவனுக்கு தெரியும். யாருக்கெல்லாம் புரியுது? உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் இயேசு அறிவார். பொல்லாதவனும் அறிவான். உங்களுடைய மனம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? நான் வந்த பிரகாரமே போவேனோ? நான் ஜென்ம சுபாவத்தோடு வந்தேன். நான் ஜென்ம சுபாவத்திலே மரித்து போவேனோ? தீங்கிலே பங்கடைவேனோ? நியாயம் தீர்க்கப்பட்டால் நான் நித்தியத்திலே சமாதானத்திலே பங்கடைவேனோ? ஆமா, கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, இன்னும் அதே பிரகாரம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா என்ன சொல்லுவாங்க? யாராலும் ஒரு ஆள் விட்டு கொடுத்து போறாங்களா பாரு, அன்னைக்கு இருந்த பிரகாரம் தான் இன்னைக்கு இருக்காங்கம்மா, பார்த்துட்டான். அதுவும் ஒரு அதிசயம் தான். 30 வருஷமா ஒரு யுத்தத்தை தொடர்ந்து நடத்தணும்னா அது சாதாரண விஷயமா? சொல்லுங்க. யாராலும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகலாமா? ஆனால் இந்த மாம்சம் இச்சிக்கும். அதையும் வெளிப்படமாய் பேசுகிறேன். மாம்சம் இச்சிக்கத்தான் செய்யும். மாம்சம் இச்சிக்கும். ஆவி என்ன சொல்லும்? வந்த பிரகாரமாக நீ போகக்கூடாது. என்ன செய்யணும்? ஆவிக்கிற பிரகாரமா, ஆவிக்கிற மனுஷனா போகணும். வந்த பிரகாரமாகவே நீ இருந்தேன்னா நீ எப்படி ஆவிக்குரியவன்? ஆவி கேட்குமா கேட்காதான்? சொல்லுங்க, கேட்கும். அப்போ இன்றைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் உறவிலே, சமுதாய வாழ்விலே, உங்கள் பணியிடத்திலே ஏதாவது போராட்டம் இருந்தால் வந்த பிரகாரமே நீங்கள் இருக்கிறீர்களா? இல்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய பிரகாரமாக எல்லாவற்றையும் சிந்திக்கிறீர்களா? ஆராய்ந்து நிதானிக்கிறீர்களா? உங்கள் இருதயமே உங்களை குற்றப்படுத்துகிறதா? இல்லை என்றால் உங்களை நியாயம் சொல்லுகிறதா? இந்த வசனம் முறை முதலாவது எனக்கு தான். ஆமாம், இந்த ஜென்ம சுபாவம் மோசமான சுபாவம் தெரியுமா? ஜென்ம சுபாவத்துடைய முதல் தன்மை என்னன்னா, எதை பார்த்தாலும் இச்சிக்கும். முதலாவது எதை பார்த்தாலும் அவங்கள மாதிரி நான் இல்லை, அதுதான் முதல்ல கொண்டு வரும். அதுக்கு பிறகு ஆவிக்குரிய சுபாவம் இல்லை நீயே ஒன்றை நீயே ஆராய்ந்து நிதானித்து பார், அவன் எவ்வளோ உண்மையாக இருக்கான் தெரியுமா? சொல்லுமா சொல்லாதா? அப்போ அவங்களாம் ஆசிரிக்கப்படுறாங்க, நான் ஆசிரிக்கப்படலாம். எனக்குள்ளே ஏதோ குறை இருக்கிறது. என்னை நானே ஆராய்ந்து நிதானித்து பார்த்தால் நான் ஆசிரிக்கப்படுவேன். எனக்குள்ளாக இன்னும் ஜென்ம சுபாவமே மாறவில்லையே. பொறாமை, போட்டி, வஞ்சகம், சூது, கபடம். ஒரு திறந்த மனதோடு பேசுகிற ஒரு கிறிஸ்தவனை நீங்கள் காட்ட முடியுமா? திறந்த மனதோடு பேசுனா, பேங்க்ல எனக்கு 5 லட்ச ரூபாய் பணம் இருக்கு, வீட்டில் 25 பவுன் நகை வச்சிருக்கேன், என் பிள்ளைக்குரிய பணத்தெல்லாம் நான் தங்க கட்டியா வாங்கி வச்சிருக்கேன், அதை பேசுறது இல்லை. இது திறந்த மனசு கிடையாது. கபடம் இல்லாம, விகற்பம் இல்லாமல். விகற்பம் என்ற வார்த்தை எத்தனை பேருக்கு தெரியும்? பழைய ஆட்களுக்கு தான் தெரியும். விகற்பமா பேசுறது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள்ல. அப்ப ஜென்ம சுபாவ மனுஷன் எப்படிப்பட்டவன்? சரிக்கு சரி கட்டுகிறவன். அவன் செய்த பிரகாரமாகவே செய்கிறவன். இப்போ ஒருவேளை உங்க வீட்டுக்காரர் செய்கிற பிரகாரமா நீங்க செய்யாம இருக்கணும்னா நீங்க ஆவிக்குரியவர்களாய் மாறினா தான் அப்படி முடியும்.
அவர் செய்கிற பிரகாரமே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் இன்னும் ஜென்ம சுபாவத்தில் இருக்கீங்க. நீ ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் வாழவில்லை. வந்த பிரகாரமாகவே நீங்கள் போகிறீர்கள். ஆகவே மரணம் ஏற்படுவதற்கு முன்னதாகவே நீங்கள் வந்த பிரகாரமே இப்போ இருந்தால் நீங்கள் ஆவிக்கிற பிரகாரமாக மாற வேதம் என்னை அழைக்கிறது, உங்களை அழைக்கிறது, இதை ஏற்றுக்கொள்ளுகிற யாவரையும் அழைக்கிறது. எந்த பிரகாரமாய் நாம் வாழ்கிறோம்? எந்த பிரகாரமாய் வாழ்கிறோம்? அதனால் வந்த பிரகாரமே நீங்கள் அப்படியே இருந்து பிரயோஜனம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக குணம் மாறணும். அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வந்தாச்சு, வந்த பிரகாரமாவா அவள் என்னைக்கு வாக்கப்பட்டு இங்கே வந்தாளோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தாம்மா இருக்கா. நான் இன்னிச்சியே சொல்ல தானே, எப்படி அவள் வந்த பிரகாரம் என்னைக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சாலோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கா. நானும் பார்த்துட்டேன். சொல்கிறாங்களா சொல்லலையா? அப்போ ஆவிக்குரிய பிரகாரமாய் மாற வேண்டும் என்றால் மனுஷனுடைய செய்யத்தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கத்தக்கதை அவனவனுக்கு பலனளிக்கிற தெய்வம் இயேசு இருக்கிறார் என்று நீங்களும் நானும் உணரும்படியாக வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்கலாமா? ஆசீர்வதிக்கலாமா? நம்மளை அடிக்கிறவங்களெல்லாம் ஆசீர்வதிக்க சொல்றார் கர்த்தர். ஆசீர்வதிக்க முடியுமாயா? முடியாது. ஆசீர்வதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, சபியாதிருங்கள், சரி கட்டாதிருங்கள். ஜென்மஸ்வாவம் மாறுவதாக, ஆவிக்கேற்ற பிரகாரமாக சிந்திப்பீர்களாக, வந்த பிரகாரமாய் போகாதபடிக்கு ஆவிக்கேற்ற பிரகாரமாக நீங்கள் போவீர்களாக. இன்றைக்கு வீட்டுக்கு போகும்போது ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நீங்கள் போக வேணும். அல்லேலூயா. இந்த சரீரமாகிய வீட்டை விட்டு இந்த ஆவி பிரியும் போது சமாதானத்தோடு பிரியணும். சின்ன சுபாவம் இருக்கக்கூடாது, வந்த பிரகாரமே போகக்கூடாது. நாளைக்கு நேரம் நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார்னா நான் இன்னும் 24 மணி நேரம் இருக்கோம், அதுக்குள்ளேயும் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருந்து சமாதானமாய் நீங்கள் போக வேணும். யாருக்கெல்லாம் விருப்பம்? யாருக்கெல்லாம் விருப்பம்? உயிர் போகும்போது பிரியும் போது புலம்பக்கூடாது. இயேசுவே, இந்த பூமியிலே அற்புதமாக நீ நடத்தினீர், நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து பார்க்கிறேன், என் ஆவியிலே நான் எவ்வளவா உம்மை நான் நேசித்தேன் என்று நீரே அறிவீர். என் ஜென்ம சுவாவெல்லாம் ஒன்றொன்னா மாறி நான் ஆவிக்குரியவனாய் மாற நீரே எனக்கு உதவி செய்தீர். நான் வந்த பிரகாரமாய் இப்போது நான் இல்லை, நான் ஆவிக்குரிய பிரகாரமாய் மண்டையில் வருகிறேன் என்று சொல்லி சமாதானத்தோடு சாகணும். சாக சொல்லியா இன்னைக்கு பிரசங்கம்? சாவு விரும்பினாலும் விரும்பாட்டாலும் வரும், மரணம் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் வரும். ஆனால் சமாதானத்தோடு நாம் போக கடவோம். எல்லாருமே முழங்கால் படிடுவோம்.